Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேட்டா அனலிஸ்ட் ஃபுல் கோர்ஸ் வீடியோ நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ இந்த கோர்ஸ் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு காலேஜ் படிக்கிற செகண்ட் இயரா இருக்கட்டும், தேர்ட் இயர்ல ஃபோர்த் இயரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரெஷரா இருக்கட்டும், இல்லைனா மேபி ஒரு ப்ரொஃபஷனலா ஆல்ரெடி நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்து உங்களுக்கு கரியரை நீங்க ஐடில ஷிஃப்ட் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சும்மா பேசிக்ஸ்லாம் நடத்திட்டு போற மாதிரி ஐடியாலாம் இல்லைங்க நம்மளோட சேனல்ல. இந்த கோர்ஸ் ஃபுல் எண்ட் டு எண்ட் டேட்டா அனலிஸ்ட்ல ஸ்டார்டிங்ல எங்க ஆரம்பிக்குதோ பிகினிங்ல எங்க ப்ராஜெக்ட்ல முடிக்குதோ அது வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆகுங்க. ஓகேவா? இந்த டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸை யார் வேணாலும் படிக்கலாம். ஓகேவா? ஸோ டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா அனலிஸ்ட்னா முதல்ல என்னன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ டேட்டா அனலிஸ்ட்னா என்னன்னா உங்கள்ட்ட ஒரு கம்பெனில ஒரு ஃபுல் டேட்டா செட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த டேட்டா செட்டை நீங்க கிளீன் பண்ணிட்டு அந்த டேட்டா செட்டை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணா நம்ம கம்பெனி நம்ம பாஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இந்த மார்ச் மந்த்ல இவ்வளவு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இயருக்கு மொத்தம் 12 மந்த்ஸ். ஓகேவா? இப்ப பீக் டைம் எப்பனா ஐஸ்கிரீம் டைம் ஐஸ்கிரீம் எப்ப பீக்ல இருக்கும்னா சம்மர் டைம்ல தான் பீக்ல இருக்கும். ஸோ நமக்கு ஜான்வரி டு ஜூலை பீக்ல இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஓகேவா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் டு அக்டோபர் வரைக்கும் ஒரு பீக் டைம்ல இருக்கு. ஏன் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டைம்ல இப்படி பர்டிகுலரா கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இந்த டேட்டா அனலிஸ்ட் டேட்டா செட் மூலமா நீங்க எந்த டைம்ல உங்களுக்கு பீக் டைம்ல இருக்கு ஐஸ்கிரீம்ஸ் நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த டைம்ல ஐஸ்கிரீம்ஸ் கொஞ்சம் கம்மியா பண்ணுதுன்னு சொல்லி சொல்லி நம்ம பாஸ்ட் டைம் ஐ மீன் பாஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம சொல்றது பேர் தான் டேட்டா அனலிஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ் யாரெல்லாம் படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே படிக்கலாம். ஓகேவா? நீங்க காலேஜ் செகண்ட் இயர் படிச்சாலுமே படிக்கலாம், தேர்ட் இயர் படிச்சாலுமே படிக்கலாம், அண்ட் ஃபோர்த் இயர் படிச்சாலும் படிக்கலாம். இல்ல ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்து ஐடி ஷிஃப்ட் ஆனாலும் இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க கெரியர் பூஸ்டா இருக்கிறதுக்காகவும் இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். அண்ட் இந்த கோர்ஸ் பண்றது மூலமா உங்களுக்கு ஐடில ஒரு நல்ல டிமாண்டபிள் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பா ஒரு டிமாண்டபிள் இருக்க கோர்ஸ் தான். ஏன்னா டேட்டா அனலிஸ்ட் எல்லா இடத்துலயுமே டேட்டா பத்தி தான் இந்த இடத்துல இப்ப இருக்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட டேட்டாஸ் இருந்தா தான் ஒரு இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணவோ இல்ல பாஸ்ட் சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ் வச்சு நம்மளால எது வேணாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ்க்கான எண்ட் டு எண்ட் நான் சொன்ன பேசிக்ஸ் நான் நடத்த போறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் தான், எல்லாமே அட்வான்ஸ் தான். ஓகேவா? நான் அதுக்கான ரோட் மேப் நான் கொடுக்குறேன். இப்ப நம்ம சேனல்ல எப்படிலாம் கோர்ஸ் நான் இப்படிலாம் ஒவ்வொரு மாடியூல் எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு தான். ஓகேவா? இப்ப மாடியூல் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு நம்ம சொல்லிடுவேன். ஓகேவா? இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னது, இதுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும், இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இதுல என்ன இந்த கோர்ஸ் படிச்சா நீங்க எந்தெந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு எல்லாமே நான் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா அனலிட்டிக்ஸ் நான் ஃபுல்லாவே சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல் 2ல பாத்தீங்கன்னா எக்ஸல்ஸ்க்கான பேசிக்ஸ் ஸ்டப்ஸ் எல்லாமே சொல்லி தந்துருவேன். ஓகேவா? ரிப்பன்ஸ்னா என்ன, எக்ஸ் லுக்அப், பி லுக்அப், பிவட் டேபிள் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் சார்ட்ஸ் எல்லாமே நான் எக்ஸல்ஸ் பேசிக்ஸ் கவர் ஆகும். ஓகேவா? கவலையே படாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடியூல் 3ல பாத்தீங்கன்னா பைத்தான் பேசிக்ஸ். ஓகேவா? டேட்டா அனலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பைத்தான் ரொம்ப அட்வான்ஸா வேணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. பைத்தான் பேசிக் லெவல் நாலேஜ் இருந்தாலே போதும். ஓகேவா? லிஸ்ட் டியூபிள்ஸ், டிக்ஷனரிஸ், அப்புறம் நார்மல் இஃபல்ஸ், ஐடெட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும் பைத்தான் பேசிக்ஸ். ஓகேவா? மாடியூல் 3க்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடியூல் 4 அதுல பைத்தான்ல இருக்க லைப்ரரிஸ் லைக் பேண்டாஸ், நம்பை இந்த ரெண்டு லைப்ரரிஸ் தான் ரொம்ப ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு. ஸோ இந்த ரெண்டு நான் கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? ரெண்டுமே நான் கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் மாடியூல் 5ல பாத்தீங்கன்னா இப்ப பண்ணது எல்லாத்தையுமே வச்சு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிடுவோம். அப்பதான் நம்மளுக்கு இப்ப இந்த பண்ணிருக்க நம்ம படிச்சிருக்க 3 மாடியூல் எக்ஸல்ஸா இருக்கட்டும், இல்ல பைத்தானா இருக்கட்டும், அப்புறம் பைத்தான்ல இருக்க லைப்ரரிஸா இருக்கட்டும், இதை மூணையும் வச்சு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? அப்பதான் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஒவ்வொரு கான்செப்ட் முடிக்க தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், இதுல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம ஒரு கான்செப்டுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை அமைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடியூல் 6ல பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கியூஎல் எண்ட் டு எண்ட் நான் சொன்ன பேசிக்ஸ் நடத்த எஸ்கியூஎல் ஃபுல் எண்ட் டு எண்ட் எப்படி டேபிள் கிரியேட்ல இருந்து நார்மலைசேஷன் வரைக்கும் நான் ஃபுல்லா நான் நடத்திடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடியூல் 7ல பாத்தீங்கன்னா டேட்டா கிளீனிங் எப்படி டேட்டா கிளீன் பண்ணும், மிஸ்ஸிங் நம்பர் எல்லாம் இருக்கும், ஒரு இதுல மிஸ்ஸிங் நம்பர் இருக்கும். அப்புறம் திடீர்னு அந்த ஒரு டேட்டா இப்ப நீங்க உங்க ஃபீட்பேக் ஃபார்ம்ல இந்த டேட்டா ஃபில் பண்ணாம விட்டுருப்பாங்க. அந்த டேட்டாலாம் எப்படி நீங்க ஃபில் பண்றது, அதெல்லாம் டேட்டா கிளீனிங் பண்றது, டூப்ளிகேட் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே டேட்டா கிளீனிங்ல நான் சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் இடிஏ நான் எக்ஸ்ப்ளோரேட் டேட்டா அனாலிசிஸ் நான் அதுவுமே குரூப் பை டேட்டா யூஸ் பண்ணி எப்படி நீங்க குரூப் பண்றது, எப்படி குரூப் பண்ணி அதை டிஸ்பிளே பண்றது அதெல்லாமே நான் காமிச்சிட்டேன் மாடியூல் 7ல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடியூல் 8ல பாத்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் நீங்க நீங்க பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரு சார்ட்ஸ் மூலமா நீங்க காமிக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது இந்த மேட்பிளாட்லிப், சீபான் யூஸ் பண்ணி நம்ம இது ஃபுல்லாவே இதுவும் இந்த மேட்பிளாட்லிப், சீபான் எல்லாமே ஒரு பைத்தான் லைப்ரரி தான்.
இது எல்லாமே டேட்டா விஷுவலைசேஷன்ல வரும். ஓகேவா? இதுவுமே நான் வந்து பண்ணி குடுத்துருவேன். அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ. பவர் பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்லாட்லிப், சிபான்ல விட இன்னும் அட்வான்ஸா உங்களுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணி காமிக்கும். ஓகேவா? அதுதான் வந்து பவர் பிஐ. பவர் பிஐமே நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லிக் குடுத்துருவேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாடியூல் 10ல ஃபைனலா நம்ம சேல்ஸ் டேஷ்போர்ட் ப்ராஜெக்ட்டும், அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கடைசியா வந்து என்னுடைய கோவிட்-19 அந்த ரிப்போர்ட்ட வச்சு நம்ம வந்து ஒரு டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ற மாரி ஒரு ப்ராஜெக்ட்டும் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் நம்ம மொத்தம் மாடியூல் 10 இருக்கு. இந்த 10 மாடியூலையும் நம்ம முடிக்க போறோம். இதுதான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான கோர்ஸ் ஃபுல் ரோட் மேப். இதுதான் நம்ம சேனல் வந்து அந்த கோர்ஸ்ல நான் வந்து ஃபாலோ பண்ண போறது. ஓகேவா? இந்த கோர்ஸ நீங்க என் கூடயே நீங்க வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா என்னைய ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணா இந்த கோர்ஸ் நீங்க வந்து ஃபுல்லா நீங்க வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா கைஸ்? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன அவுட்கம் அதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டேட்டா செட்ஸ் வந்து நீங்க உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். அந்த டேட்டா செட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அந்த டேட்டா செட்ஸை நீங்க வந்துட்டு புரிஞ்சுட்டு அந்த டேட்டா செட்ல இருக்க எல்லா மிஸ்ஸிங் வேல்யூஸ், டூப்ளிகேட் நம்பர்ஸ், அப்புறம் எல்லாமே வந்து நீங்க கிளீன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? கிளீன் பண்ணிட்டு நீங்க வந்து டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. இதை வச்சு நீங்க கிட்ஹப்ஸ்ல நீங்க போட்டுட்டு உங்களுக்கு இன்டர்வியூஸ் வரும்போது நீங்க இன்டர்வியூஸ் வந்து கிராக் பண்ணலாம். எப்படி இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு இந்த வீடியோ நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா? லாஸ்டா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க டேட்டா அனலிஸ்ட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் கைஸ், டேட்டா அனலிஸ்ட் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு கேட்காதீங்க. டேட்டா அனலிஸ்ட் முடிச்சோடனே டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதுல மிஷின் லேர்னிங் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா சொல்லி தருவேன். ஓகேவா? ஸோ டேட்டா அனலிஸ்ட் இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ் வர வர நீங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கான பார்க்க மட்டும் கூடாது, பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடணும் guys. ஓகேவா? இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு அவர் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து போட்டுருங்க guys. ஓகேவா? அண்ட் கைஸ், எங்கள்கிட்ட நான் வந்து உங்கள்ட்ட இருந்து ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்ப்பேன். நீங்க எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. நான் உங்களுக்காக டேட்டா அனலிஸ்ட் ஃபுல் கோர்ஸ்மே நான் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறேன். அதுவும் தமிழ்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன் guys. ஓகேவா? ஸோ அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் இருக்குங்களா, அது மட்டும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கும் guys. ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம சேனல் வந்து இப்போ உங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு அவர் ஜேர்னி ஸ்டார்ட்னு சொல்லிட்டு போடுங்க guys. ஓகேவா? ஓகே கேஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கேஸ்.